ஒரு இஃப்தார் ரெசிபி பார்க்கலாமா? எப்பவும் சமோசா சீட்டை வச்சு சமோசா பண்ணி போர் அடிச்சிருக்கும். ஒரு டைம் இந்த த்ரெட் பால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் மஞ்சப்பொடி உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சமோசா சீட் கடையிலேருந்து வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, இல்லை நீங்கள் ரெடிமேடாக பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து இந்த மாதிரி த்ரெட் மாதிரி நான் பண்ணுறது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் சால்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ மசிச்சு வச்சுருக்கிறதுல கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கணும். இப்போது மைதா மிக்ஸில் டிப் பண்ணி சமோசா த்ரெட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பால்ஸையும் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பால்ஸை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்ம சிக்கன் த்ரெட் பால்ஸ் ரெடி. ஃபில்லிங்ஸ் உங்களோட விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி த்ரெட் பால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இஃப்தார் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.